ஹலோ தன்யக்கா. ஹலோ தனிஷ்கா. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க்கா. நம்ம ஸ்கூலில் இருக்க ட்ரீஸை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம ஸ்கூலில் எத்தனை ட்ரீஸ் இருக்குது? நம்ம ஸ்கூலில் 175 ட்ரீஸ் இருக்குது, 80 பிளான்ட்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கூலில் என்னென்ன ட்ரீஸ்லாம் இருக்குது? நம்ம ஸ்கூலில் நீம் ட்ரீ, டேமரின் ட்ரீ, அது மாதிரி நிறைய ட்ரீஸ் இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க நம்ம போய் அந்த ட்ரீஸ் ஒவ்வொன்று பற்றி. இப்போ நீங்கள் வந்துட்டு வரிசையாக பார்த்துட்டு இருக்கிறது அசோகா ட்ரீ. இந்த ட்ரீயோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு பார்த்தோம்னா பாலியால்த்தியா லாங்கிஃபோலியா அப்படின்னு வந்துட்டு சொல்லணும். இது வந்துட்டு என்னென்ன டிசீஸ் க்யூர் பண்ணுன்னு பார்த்தோம்னா டயபெட்டிஸ், கிட்னியில் வந்துட்டு ஸ்டோன் இருந்துச்சுன்னா இது வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணும். ஆஸ்மா ப்ராப்ளம்ஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். இது வந்துட்டு ஒரு மோர் வேல்யூபிள் டிம்பர். இது வந்துட்டு ஆசியா, ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா இந்த இடத்துலாம் வந்துட்டு அதிகமாக விளையுது. குளோபலில் வந்துட்டு 3 மில்லியன் ஹெக்டார் அளவுக்கு வந்துட்டு இதை பயிரிடுறாங்க. இதில் வந்துட்டு இந்தியாவோட பங்கு மட்டும் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 44%. இது வந்துட்டு அலிவியல் சாயிலில் நல்லா வளரும். நம்ம ஸ்கூலில் வந்துட்டு 23 அசோகா ட்ரீஸ் இருக்குது. நீம் ட்ரீ வேப்ப மரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மரம் தான். இதோட சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அசாடிரெக்டா இண்டிகா அப்படின்றது தான். இது வந்துட்டு 30 மீட்டர்ஸ் நல்லா டாலாக வளரும். இது வந்துட்டு நிறைய மெடிக்கல் யூசஸ்ல யூஸ் பண்ணுறாங்க. நிறைய டிசீஸை வந்துட்டு இது க்யூர் பண்ணும். என்னென்ன டிசீஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா ஃபீவர், டயபெட்டிஸ், இது மாதிரி நிறைய டிசீஸை வந்துட்டு இது க்யூர் பண்ணும். இது வந்துட்டு நம்ம ஸ்கூலில் 23 ட்ரீஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ட்ரீ பேர் தூங்குமூஞ்சி மரம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னா ஆல்பீன்சியா சமன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இதோட ஃப்ளவர்ஸ் வந்துட்டு பிங்க் கலரில் இருக்கும். இது 30 to 60 மீட்டர்ஸ் வரைக்கும் நல்லா லாங்காக வளரும். இது வந்துட்டு ஒரு வேல்யூபிள் டிம்பர் தான். இது வந்துட்டு ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸில் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு நம்ம ஸ்கூலில் 2 இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மரத்தோட பேர் ரெட்மே ஃப்ளவர் ட்ரீ. இதை தமிழில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிவப்பு கொன்றை அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இதோட பெட்டல்ஸ் வந்துட்டு ரெட் கலரில் வந்துட்டு பூ பூத்துட்டே இருக்கும். இது வந்துட்டு எங்கெல்லாம் நிறைய வளரும் அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஆசியா, ஜப்பான், சைனா அதெல்லாம் அங்கெல்லாம் வரும். நீங்கள் எல்லோரும் என்ன எங்கே இருக்கீங்கன்னு தேடிட்டு இருக்கீங்களா? நான் இங்கே தான் இருக்கேன். இது வந்துட்டு நிறைய இடத்துல வளருது. இது நம்ம ஸ்கூலில் வந்துட்டு 2 இருக்குது. இதோட பெட்டல்ஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதனால வந்துட்டு இது எல்லா பட்டர்ஃப்ளை, இன்செக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ட்ரீஸ் அதிகமாக அட்ராக்ட் பண்ணும். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க 3 ட்ரீமே வந்துட்டு மைலிங்டோனியா தான், அதாவது மரமல்லி அப்படின்னு வந்துட்டு இதை சொல்லுவாங்க. இதோட சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைலிங்டோனியா ஹார்டென்சிஸ். இதில் எங்கெல்லாம் வந்துட்டு அதிகமாக வளரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு சவுத் ஆசியாவில் இந்தியா, ஸ்ரீலங்கா, ஜப்பான் இது மாதிரி இடங்கள்ல வந்துட்டு இது நிறையா வந்துட்டு இது வளருது. இதோட ஃப்ளவர்ஸ் பார்த்தோம்னா ஒயிட் கலரில் இருக்கும். இந்த ஃப்ளவர்ஸ்னோட அந்த தண்டு மட்டும் எப்படி இருக்கும்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். நம்ம ஸ்கூலில் வந்துட்டு இது நிறைய ட்ரீஸ் இருக்குது. எக்ஸ்பெஷலாக சொல்லணும்னா ரொம்ப பெரிய ட்ரீ வந்துட்டு 7 இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கு டேமரின் ட்ரீ, அதாவது புளிய மரம். இதோடைய சயின்டிஃபிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேமரிண்டஸ் இண்டிகா. இதோடைய ஃப்ரூட் வந்து நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு நல்லா யூஸ் ஆகுது. இதோடைய சீட்லேருந்து நமக்கு ஒரு ஆயில் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஜாண்டிஸையும் டயபெட்டிஸையும் க்யூர் பண்ணுது. இது வந்து ரோட்ஸில் 2 சைட்ஸுமே இருக்கும். இது வந்து நம்ம இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானாலாம் இருக்குது. இவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்க ட்ரீ உங்களுக்கு என்னன்னு தெரியும் நான் நினைக்கிறேன். ஆமாங்க, இது டீ ட்ரீ தான், அதாவது தேக்கு மரம் தான். இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு பார்த்தோம்னா டெக்டோனா கிராண்டிஸ். இது நம்ம எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபர்னிச்சர் செய்யறதுக்கு தான் இதை வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது எங்கே அதிகமாக விளையுதுன்னு பார்த்தோம்னா சவுத் ஆசியாவில் இந்தியா, இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து இது மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு இது நிறையா கிடைக்கும். இதோட வுட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கும், அதே டைமில் ரிங் ஷேப்பில் இருக்கும். இது வந்துட்டு நம்ம ஸ்கூலில் 7 ட்ரீஸ் இருக்குது. இந்த ட்ரீயோட பேர் எல்லோமே ஃப்ளவர் ட்ரீ, அதாவது மஞ்சள் கொன்றை. இதோட ஃப்ளவர் பெட்டல்ஸ் எப்படி இருக்கும்னா எல்லோ கலரில் இருக்கும். இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு பார்த்தோம்னா டெலோனிக்ஸ் ரீச்சியா. இதோட ஹைட் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 60 மீட்டர் வரைக்கும் ஹைட்டாக இருக்கும். 5 மீட்டர் வரைக்கும் நல்லா வைடாக வந்துட்டு இது இருக்கும். இதுவும் வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் மெடிசன் தான். இதுவும் வந்துட்டு நம்ம ஸ்கூலில் வந்துட்டு இது 8 ட்ரீஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க லீஃப் என்ன லீஃப்னு தெரியுதாங்க உங்களுக்கு? இவ்வளோ க்ரீனிஷாக இருக்குல்ல, இந்த லீஃப் தான் வந்துட்டு புங்க மரத்தோட லீஃப். இது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் வந்துட்டு இதை ஓல்டன் டேஸில் வந்துட்டு நிறையா வந்துட்டு இதை யூஸ் பண்ணாங்க. இதோட பொட்டானிக்கல் நேம் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா
தொங்காமியா பினாண்டா அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இது வந்துட்டு இந்தியா, சைனா, ஜப்பான் இது மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு இது வளரும். இது 50 to 25 சென்டிமீட்டர் 50 to 25 மீட்டர் வரைக்கும் இது நல்லா லென்த்தாக வளரும். இதோட ரூட் வந்துட்டு நிறைய மருத்துவ குணம் உள்ளது. இதோட லீவ்ஸ் வந்துட்டு லிவர் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு க்யூர் பண்ணும். இது வந்துட்டு நம்ம ஸ்கூலில் 16 ட்ரீஸ் இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ட்ரீஸ் எல்லாமே வந்துட்டு கோகனட் ட்ரீ தாங்க. இதோட பொட்டானிக்கல் நேம் என்னன்னா கோக்கஸ் நியூசிஃபெரா அப்படின்றது தான். இதோட லீவ்ஸ் வந்துட்டு 7 மீட்டர் அளவுக்கு நல்லா லென்த்தாக வளரும். இந்த ட்ரீ வந்துட்டு 30 மீட்டர் அளவு நல்லா ஹைட்டாக வளரும். இது வந்துட்டு 90 இயர்ஸ் வரைக்கும் வாழக்கூடிய ஒரு மரம். இது வந்துட்டு நமக்கு நிறையா யூஸ் தருது. இதை நம்ம வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக எதுக்கு யூஸ் பண்ணோம்னா கோகனட் ஆயில். இதை கேரளாவில் வந்துட்டு இது குக்கிங் ஆயிலாக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்துட்டு நமக்கு ஒரு ஃப்ளஷி ட்ரிங்க் தருது. என்னன்னா இளநீர் அப்படின்னு சொல்லலாம். அது வந்துட்டு நமக்கு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலும் இல்லாமல் நமக்கு ஒரு நேச்சுரலாக அது தரக்கூடிய ஒரு ட்ரிங்க். எவ்வளோதான் இப்போ வந்துட்டு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்திருந்தாலும் இதுக்கு இணையாக எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். இப்போ வந்துட்டு சம்மரில் வந்துட்டு டாக்டர்ஸ்லாம் சொல்கிறது என்னென்னா அதிகமாக இளநீர் குடிக்க சொல்லி தான். அப்படி இருந்தால் சம்மரில் வந்துட்டு நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்துட்டு லெவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் 28 ட்ரீஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மரம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அரச மரம் தாங்க. இந்த மரம் வந்துட்டு நிறைய நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்துட்டு மெடிக்கல் யூசஸ்லாம் வந்துட்டு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இன்னும் இது சொல்லப்போனால் இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதை பில்டிங்ஸ் பக்கத்தில் வைக்க மாட்டாங்க. ஏன்னா இதோட வேர் வந்துட்டு ரொம்ப ஒயிட் ஸ்ப்ரெட்டாக வந்துட்டு இது வளரும். இது வந்துட்டு பில்டிங்ஸோட பேஸ்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இதை எப்பயுமே வந்துட்டு பில்டிங்ஸ் பக்கத்தில் வைக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஒரு ட்ரீ பார்த்துட்டு இருக்கோங்க. நம்ம ஸ்கூலில் இன்னொரு ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீ வந்துட்டு இதோட இன்னும் பெருசாக வளர்ந்துருக்கு. ஹலோ கரிஷ்கா, இப்போ வந்துட்டு நான் நம்ம ஸ்கூலில் இருக்க ட்ரீஸை பற்றி ஒவ்வொன்றை பற்றியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. இவ்வளோ ட்ரீஸ் நம்ம ஸ்கூலில் இருக்கனால நம்ம ஸ்கூலுக்கு என்ன பெனிஃபிட்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம ஸ்கூல்லலாம் இவ்வளோ ட்ரீஸ் இருக்கனால நம்மளுக்கு ஏர் பொல்யூஷன் குறையுது, ஆக்சிஜன் கிடைக்குது, ஷேடோலாம் கிடைக்கிது. இந்த நிறைய ட்ரீஸ் இருக்கனால பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரீஸில் இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதோட ஃபுட்டாக எடுத்துக்குது. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. அவ்வளோதான்.